கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1152 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:69 சொல்லுகிறது, நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்வேன். ஆண்டவருடைய வார்த்தையை ஏனோ தானோ என்று கைக்கொள்ளக்கூடாது. நேர போக்கிற்காக கிறிஸ்தவம் அல்ல, நேர போக்கிற்காக வேத புத்தகம் அல்ல. யாரெல்லாம் வேத புத்தகத்தை முழு இருதயத்தோடு கைக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாய் அமையும். சங்கீதக்காரன் சொன்னதைப் போல, முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்வேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேத புத்தகத்தை நீங்கள் அஜாக்கிரதையாய் நினைக்க வேண்டாம். வேத புத்தகம்தான் உங்கள் வாழ்க்கையின் வருகிற துன்பங்களை, துயரங்களை, உபத்திரவங்களை மாற்றக்கூடியது. எனவே முழு இருதயத்தோடு வேத புத்தகத்தின் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வேத புத்தகம் அநேகருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும், களிப்பும், சந்தோஷமும் உண்டாகும்படியாய் கர்த்தாவே, வேத புத்தகம் வழிகாட்டட்டும். இதை கை கொண்டு கற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் ஞானவான்களாக மாறியிருக்கிறார்கள். உயர்ந்த அடைக்கலத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வேத வசனம் உயர்ந்த பதவிகளை தந்திருக்கிறது. எனவே வேத வசனத்தை கை கொண்டு நடக்கும்படியாய் ஆண்டவர் ஒவ்வொருவர் மனதிலும் பேசுவீராக. ஒவ்வொருவர் உள்ளமும் வேத வசனத்திற்கு திறந்ததாய் அமையட்டும். மகிழ்ச்சி பொங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.